வணக்கம். V-News27 செய்திகளுக்காக சுரேஷ் ராஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுகவில் சசிகலாவை இணைக்க 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை. சசிகலா வருகையால் அதிமுகவில் எந்த மாற்றமும் நிகழாது என முதலமைச்சர் பழனிசாமி திட்டவட்டம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் பழனிசாமி சந்தித்து பேசியது விவசாயிகளுக்காக அல்ல. சசிகலா சிறையிலிருந்து வெளியே வரும் பயத்தால் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் நாடகம் நடத்துகின்றனர். வன்னியர் சமூகத்தை ராமதாஸ் வெளிப்படையாக ஏமாற்றுவதாக தொல் திருமாவளவன் பகிரங்க குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. வரலாறு படைத்த இந்திய அணிக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என BCCI அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட வருகை தருமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பின்னர் முதலமைச்சர் பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். இலங்கையிடம் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தான் பிரதமரை வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் நிவர், புரவி வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்ததாக கூறினார். தமிழக அரசின் இந்த கோரிக்கைகளை பிரதமர் மோடி பரிசீலிப்பதாக உறுதியளித்ததாகவும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டிலேயே தமிழகம்தான் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 6 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடிமராமத்து பணிகள் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் பழனிசாமி, சசிகலாவின் வருகையால் அதிமுகவில் எந்த மாற்றமும் ஏற்படாது எனவும் அதிமுகவில் சசிகலாவை இணைக்க 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை எனவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் முதலமைச்சர் பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது விவசாயிகளை பற்றி பேசுவதற்காக அல்ல எனவும் சசிகலா வெளியே வரும் பயத்தால் அவரை சந்தித்துள்ளதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அமைச்சர் தங்கமணிக்கு அரசின் மதுக்கடைகள் மூலம் கமிஷன் வருவதால் அவர் எதையும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் அடித்த கொள்ளைகள் பட்டியலை சமர்ப்பித்து 2 மாதங்கள் ஆகியும் ஆளுநரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், தங்கள் ஆதாரம் பொய் என்றால் வழக்கு போட்டிருக்கலாம் என தெரிவித்தார். சசிகலா சிறையிலிருந்து வெளியே வருவதால் இந்த ஆட்சி 4 மாதங்கள் கூட நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை எனவும் அதற்கு முன்னரே முடிந்துவிடும் எனவும் ஸ்டாலின் கூறினார். நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காரு. நேற்று போய் மோடியை பார்த்திருக்காரு, அமித்ஷா பார்த்திருக்காரு. எதுக்கு? விவசாய பிரச்சனைக்காகவா? நீட்டு பிரச்சனைக்காகவா? சசிகலா 22 சென்னைக்கு விடுதலைக்கு வந்து வரப்போகுது. அது வந்துச்சுன்னா ஆபத்து வந்துச்சு. ஆனால் அந்த ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான். நீங்க வேணா பாருங்க, நாம 4 மாசம் கூட பொறுக்கணும் அவசியம் இல்லை. 22 சசிகலா வெளியில வந்தவொடனே இந்த ஆட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிய போகுது. அப்படி வேற இருக்கு. ஆகவேதான் இந்த நிலையில தான் இன்றைக்கு ஆட்சி போயிட்டு இருக்கு. முதியோர் உதவித்தொகை கொடுக்க கூட பணம் இல்லை என்று கூறும் அரசு விளம்பரத்துக்கு மட்டும் இவ்வளவு பணத்தை செலவு செய்கிறது என கன்னியாகுமரியில் திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றுள்ளார் எனவும் டெல்லியில் கேட்டு வந்துதான் எல்லா முடிவும் எடுக்கிறார்கள் எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் பாரதிய ஜனதாவின் பினாமி ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்தார். வெற்றி நடைபோடுகிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து கோடிக்கணக்கான மக்கள் வரி பணத்தை அவர்கள் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதியோர் உதவித்தொகை தருவதற்கு கூட பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி இன்னைக்கு இவ்வளவு பணத்தை இந்த விளம்பரங்களில் எப்படி வீணடிக்கிறார்கள் என்பது புரியவில்லை. டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இது பிஜேபியோட பினாமி ஆட்சி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அவர் டெல்லிக்கு போகிறதோ, முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் போகலாம், ஆனால் எல்லா முடிவுகளையும் அங்கே கேட்டுவிட்டு தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். விரும்புபவர்களுக்கே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் SRM குழும தலைவருமான ரவி பச்சமுத்து உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி வாரத்தில் 4 நாட்களுக்கு தடுப்பூசி செலுத்தினால் போதும் எனும் நிலையில் தமிழகத்தில் 7 நாட்களிலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆமையாக இருந்தாலும் வேகமான ஆமையாக இருக்கவே தமிழக அரசு விரும்புவதாகவும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாங்க, வில்லிங்னஸ் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த இந்த சைட்டில் கோவேக்சின் இருக்குது, வில்லிங் இருந்தால் நமக்கு வந்ததே 20,000 டோஸ் தான். அதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவர் வேண்டான்னு சொன்னால் அவருக்கு அந்த கோவேக்சின் கொடுக்கறதில்ல. பட் எந்த இது இவங்க கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சிமிலர் இது இருக்குது. கோவிஷீல்டு நாளைக்கு வர இருக்கிறதும் 5,08,500 கோவிஷீல்டு. ஸோ நாங்கள் இதை டைனாமிக்காக சுகாதாரத்தை மற்றும் நேற்றைய தினம் இது வரைக்கும் உள்ளதை வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியாது. நாங்கள் கூர்ந்து கவனித்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம மாநிலத்தில் வட இந்தியா மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இல்லை. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய SRM குழும தலைவர் ரவி பச்சமுத்து, இந்த காலத்தில் கொரோனா தடுப்பூசி நமக்கு வரப்பிரசாதம் எனவும் SRM மருத்துவமனையில் முறையான வகையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த அசாதாரண சூழ்நிலையில் COVID-19 என்பது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் எங்கும் அச்சுறுத்தி வந்தது. அந்த நிலையிலே சிம்ஸ் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 300 பேர் இங்கே ஒரு சமயத்தில் இருந்து அவர்கள் சிகிச்சை பெற்றார்கள். இந்த அசாதாரண சூழ்நிலை என்பது பொருளாதாரத்தையும் புரட்டி எடுத்துவிட்டது. இதையெல்லாம் மனதில் கொண்டு இன்று நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக வேக்சின் கிடைத்திருக்கிறது. அதை சிறப்பாக முறையாக நமது மருத்துவமனையில் பயன்படுத்துவார்கள். தேவைப்பட்ட ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் மற்றும் ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி கொடுப்போம். வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் சேர்ந்து நாடகம் நடத்துவதாகவும் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலா தண்டனை காலம் முடிந்து வெளியே வருவதால் அதிமுகவில் உள்ள சில தலைவர்களின் குரல் சசிகலா பக்கம் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். தன்னை நம்பும் வன்னியர் சமூகத்தை ராமதாஸ் வெளிப்படையாக ஏமாற்றுவதாக சுட்டிக்காட்டிய திருமாவளவன், தேர்தல் பேரம் பேசுவதற்காகவும் பேர வலிமையை கூட்டுவதற்காகவும் அவர் கையாளும் யுக்தி இது என கூறினார். தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கையை எதிர்க்கவில்லை, ஆனால் இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எங்கிருந்து எடுக்க முடியும் என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல் அவருக்கே நல்லா தெரியும். தேர்தல் பேரம் பேசுவதற்காக, பேர வலிமையை கூட்டுவதற்காக அவர் கையாளுகிற உத்தி. அவரை எந்த சமூகம் நம்புகிறதோ, தன்னை நம்புகிற சமூகத்திற்கே மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த காய்களை அவர் நகர்த்துகிறார். ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு என்பது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. அதையே சேலஞ்ச் செய்திருக்கிறார்கள். இப்போ எங்கிருந்து அந்த 20% எடுக்க முடியும்? அது அவருக்கே தெரியும். இது சாத்தியமில்லாத கோரிக்கைன்னு, இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த முடியாத கோரிக்கைன்னு கேட்கிறவருக்கும் தெரியும், கொடுக்கிறவருக்கும் தெரியும். 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது. எடப்பாடி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது. சிறையிலிருந்து சசிகலா வெளியே வரும் அதே நாளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் திறக்கப்படுகிறது. சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் நினைவிட வளாகம் அருகே சுமார் 80 கோடி ரூபாய் செலவில் ஜெயலலிதா நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நினைவிடத்தை வரும் 27ஆம் நாள் காலை 11 மணிக்கு முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைக்கிறார். திறப்பு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற சசிகலா ஜனவரி 27ஆம் நாள் பெங்களூரு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். அன்றைய நாளில்தான் ஜெயலலிதா நினைவிடமும் திறக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாளிலேயே 85 விழுக்காடு மாணவர்கள் வகுப்புகளுக்கு வருகை புரிந்ததாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் கடந்த 10 மாதமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதையடுத்து 12,000 பள்ளிகளில் படிக்கும் 15 லட்சம் மாணவ மாணவிகளில் பெரும்பாலானோர் பள்ளிக்கு சென்றனர். முதல் 2 நாட்களுக்கு மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக கற்றல் சூழ்நிலைக்கு தயார்படுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் முதல் நாளிலேயே 85 விழுக்காடு மாணவர்கள் பள்ளிகளுக்கு வருகை புரிந்ததாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு பாடத்திட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கொரோனா காலம் என்பதால் நீட் மற்றும் ஜேஇஇ பாடத்திட்டங்கள் குறைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் நுழைவுத் தேர்வு பாடத்திட்டத்தில் மாற்றம் இல்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எனினும் ஜேஇஇ தேர்வு எழுதும் மாணவர்கள் 90 கேள்விகளில் இருந்து 75 கேள்விகளுக்கு விடையளித்தால் போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல், வேதியியல், கணித பிரிவில் கேட்கப்படும் 90 கேள்விகளில் தலா 25 வீதம் 75க்கு விடையளிக்கலாம் எனவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு கொள்கை மாற்றத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வாட்ஸ்அப் செயலியின் தலைமை செயல் அதிகாரிக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. புதிய பாதுகாப்பு கொள்கைகளுக்கு அனுமதி அளிக்காத பட்சத்தில் பயனர்கள் பிப்ரவரி 8ஆம் நாளுக்கு பிறகு வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியாது என வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்தது. இந்த விவகாரம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு மாற்றாக சிக்னல், டெலிகிராம் மாதிரியான அப்ளிகேஷன்களை பயன்படுத்தலாம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாதுகாப்பு மற்றும் தரவுகளின் பாதுகாப்பு குறித்து விளக்கம் கொடுக்குமாறு வாட்ஸ்அப் நிறுவன தலைமை செயல் அதிகாரிக்கு மத்திய அரசு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதில் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே உள்ள வாட்ஸ்அப் பாதுகாப்பு கொள்கை வேறுபாட்டை விவரியுங்கள் எனவும் வாட்ஸ்அப் அதன் சக நிறுவனங்களுடன் தரவுகளை பகிர்கின்றனவா எனவும் குறிப்பிட்டுள்ளது. பயனர்களின் தனிப்பட்ட விவரங்கள் 3ஆம் தரப்புக்கு பகிரப்படுகிறதா என்பது மாதிரியான கேள்விகள் இதில் இடம்பெற்றுள்ளன. எழுபத்திரண்டு குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் மருத்துவர் சாந்தாவின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவ நிபுணரும் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் தலைவருமான டாக்டர் சாந்தா வயது முதிர்வு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 93. இதனிடையே 72 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் மருத்துவர் சாந்தாவின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. 1954ஆம் ஆண்டு 12 படுக்கைகளுடன் குடிசையில் இயங்கி வந்த அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக மாற்றியதில் பெரும் பங்காற்றினார். இவரது தன்னலமற்ற மருத்துவ சேவையால் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை சாதனைகள் பலவற்றை படைத்துள்ளது. சாந்தாவின் மருத்துவ சேவையை கௌரவப்படுத்தும் விதமாக மகசேசே, பத்மபூஷன் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி அருகே காதில் காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த யானை உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்தது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மசனக்குடி பகுதியில் உணவுக்காக முதுகில் காயத்துடன் யானை ஒன்று கடந்த சில தினங்களாக சுற்றித் திரிந்து வந்தது. அந்த யானையை சில மர்ம நபர்கள் தீப்பந்தம் கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் யானையின் இடது காதில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டு காதின் சில பகுதிகள் துண்டாகி கீழே விழுந்துள்ளன. இதனால் 2 நாட்களாக ரத்தம் கொட்டியதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் யானை பரிதாபமாக சுற்றிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் யானைக்கு மருத்துவம் அளிக்க கால்நடை மருத்துவர்களை வனத்துறையினர் அழைத்தனர். இதனிடையே மயக்க ஊசி செலுத்திய போது யானை சில நிமிடங்களிலேயே மயங்கி கீழே விழுந்தது. அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் கும்கி யானைகளின் உதவியுடன் லாரியில் ஏற்றி முதுமலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே அந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது. கால்நடை மருத்துவர்கள் கவனக்குறைவாக மயக்க மருந்து அதிகமாக செலுத்தியதால் யானை உயிரிழந்திருக்கலாம் என வன ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணா, அரசு ஊழியர்கள் 7 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு செங்குன்றத்தில் இயங்கி வந்த ஒரு குட்கா ஆலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சட்டவிரோதமாக குட்கா, பான் மசாலாவை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதோடு கோடிக்கணக்கில் லஞ்ச பணம் மாறியது. அது குறித்த டைரி ஒன்றும் சிக்கியது. இந்த டைரியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் PV ரமணா, காவல்துறை முன்னாள் DGP TK ராஜேந்திரன்,
சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையராக இருந்த ஜார்ஜ் உள்பட காவல் உயர் அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை, கலால் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் பெயர் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் குட்கா வழக்கில் அமலாக்கத்துறை தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா, அரசு ஊழியர்கள் 7 பேர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குட்கா ஆலை உரிமையாளர் விக்னேஷ், அவரது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் உள்ள கப்பா மைதானத்தில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 369 ரன்களும் இந்தியா 336 ரன்களும் எடுத்தன. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 294 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 328 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணியினர் தங்களது 2வது இன்னிங்ஸை தொடங்கினர். நின்று விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா 7 ரன்களிலும், ரஹானே 24 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்த நிலையில் சுப்மன் கில் 91 ரன்கள் எடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்தார். பின்னர் புஜாரா 56 ரன்களிலும், மயங்க் அகர்வால் 9 ரன்களிலும், வாஷிங்டன் சுந்தர் 22 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பரபரப்பான இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியினர் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். சிறப்பாக விளையாடிய விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 89 ரன்கள் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டார். பிரிஸ்பேன் மைதானத்தில் இந்திய அணி இதுவரை டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதில்லை என்ற வரலாற்றை ரஹானே தலைமையிலான இளம் இந்திய படையினர் தகர்த்தனர். இந்த வெற்றியின் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடத்தை பிடித்தது. வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. பிரிஸ்பேன் மைதானத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி, கூகுள் CEO சுந்தர் பிச்சை உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெஸ்ட் தொடரின் வரலாற்றில் இந்தியாவின் மிகச்சிறந்த வெற்றி என சுந்தர் பிச்சை பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவே கூடாது என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். பிரிஸ்பேன் டெஸ்டில் இந்திய அணி ஒன்றும் செய்யாது எனவும், பாதியிலேயே வெளியேறிவிடும் எனவும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சிலர் கேலி செய்யும் விதமாக பேசியிருந்தனர். ஆனால் இந்தியா பிரிஸ்பேன் டெஸ்டில் வெற்றி பெற்று அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் இந்தியர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவே கூடாது என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளரே இவ்வாறு கூறியிருப்பது இந்திய அணியை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்திய அணியின் மகத்தான வெற்றிக்கு சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அணியின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அடிலேட் டெஸ்ட் தோல்விக்கு பிறகு எங்களை உற்றுநோக்கிய பலரும் இப்பொழுது எழுந்து நின்று கவனிப்பதாகவும் இந்த வரலாற்று நிகழ்வை கொண்டாடுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சச்சின் டெண்டுல்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒவ்வொரு முறையும் பந்தால் அடிவாங்கிய போது துணிச்சலோடு எதிர்கொண்டு விளையாடி இருக்கிறோம் எனவும், வரலாற்றில் ஆகச்சிறந்த வெற்றி இது எனவும் தெரிவித்துள்ளார். BCCI 5 கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருந்தாலும் இந்த வெற்றியை எந்த எண்ணிக்கையிலும் ஈடு செய்ய முடியாது என BCCI தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். டெஸ்ட் தொடரில் 1000 ரன்களை கடந்துள்ள ரிஷப் பந்துக்கு வாழ்த்து தெரிவித்த சுரேஷ் ரெய்னா, நாட்டிற்காக ரிஷப் பந்த் விளையாடிய விதம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் வெற்றிக்கு தமிழக முதலமைச்சர் பழனிசாமியும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பல நட்சத்திர வீரர்கள் இல்லாத நிலையிலும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற அணிக்கு வாழ்த்துகள் எனவும், நமது 3 தமிழக வீரர்களின் சிறப்பான பங்களிப்பு பெரும் மகிழ்ச்சியை தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஒரு குழுவாக செயல்பட்டால் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கு கடைசி போட்டி உதாரணமாக திகழ்ந்ததாகவும், இளம் வீரர்களின் ஆட்டத்திறன் பிரமிக்க வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் தான் வகிக்கும் பதவியை மறந்து மேடையில் கொச்சையாக பேசிய நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் OS மணியன், அதிமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் தனது உரையை தொடங்கிய அமைச்சர் OS மணியன் பொதுமக்கள் மத்தியில் கொச்சையாக பேச தொடங்கியதால் கீழே இருந்த தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த அநாகரிகமான பேச்சு அவரது பெயருக்கு முன்னால் இருக்கும் மாண்புமிகு என்ற வார்த்தையை கேள்விக்குள்ளாக்கும்படி அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட அக்காவுக்கு நான் பார்த்ததுலேருந்து இப்படி தான் இருக்கு. சில பேர் அப்படியே தட்டிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறேன். சில பேர் அப்படியே தட்டிட்டே கிளம்பி போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறேன்.
முன்னதாக பேசிய அமைச்சர் OS மணியன், முதலமைச்சர் பழனிசாமி ஓபனிங் பேட்ஸ்மேனாக களத்தில் இறங்கி அவுட் ஆகாமல் 234 ரன்களை எடுப்பார் என கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திமுக வேட்டியை பார்த்தாலே இன்றைக்கு வணக்கம் சொல்லுகிற நிலைமையை, வாழ்த்துகிற நிலைமையை, வரவேற்கிற நிலைமையை தமிழகம் பூராவும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் எஞ்சியிருக்கிற நாட்கள் ஒரு 40 நாட்கள் மிச்சம் இருக்கிறது. இந்த 40 நாட்களில் இதுவரைக்கும் ஐடிவியில் இருக்கிற நம்ம சகோதரர்கள் இதுவரை சிக்ஸர் அடித்தார் நம்முடைய முதலமைச்சர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமா பாருங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குகிற நம்ம எடப்பாடியார் அவுட் ஆகாத பேட்ஸ்மேனாக கடைசி வரை களத்தில் 234 ரன்களை அடித்த பெருமையை பெற்றவராக வரப்போகிறார் என்பதை நம்ம ஐடிவியின் சகோதரர்கள் இனிமேல் போடுவார்கள். இத்துடன் V-News27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள V-News27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.